முக்கிய செய்திகள். வேளாண் சட்டங்கள் குறித்து பொது இடத்தில் விவாதிக்க தயாரா? மத்திய அரசுக்கு டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் சவால். சமூக நீதிக்கு பாதகம் செய்யும் பாஜகவுடன் சரணாகதி அரசியல். எடப்பாடி பழனிசாமி மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக நடத்தாத அதிமுக அரசு. மக்கள் கிராம சபை கூட்டங்களில் பெண்கள் சரமாரி புகார். புதிய கொரோனா பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள். மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை. வட மாநிலங்களை தொடர்ந்து வாட்டி வதைக்கும் பனிப்பொழிவு. பார்வைக்கு புலப்படாத சாலைகளில் தவிக்கும் வாகன ஓட்டிகள். வணக்கம். வணக்கம். விவசாயிகளை பாதிக்கும் வேளாண் சட்டங்கள் குறித்து பொது இடத்தில் விவாதிக்க தயாரா என மத்திய அரசிற்கு டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சவால் விடுத்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லி எல்லைப் பகுதியில் தொடர்ந்து போராடி வருகின்றனர். 1 மாதத்திற்கும் மேலாக நீடித்து வரும் போராட்டத்திற்கு விவசாயிகள் மட்டுமின்றி பல்வேறு சமூக அமைப்புகளும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசம் எல்லையில் அமைந்துள்ள காசியாபாத் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உத்தரகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தனியார் அமைப்பினர் கூடாரங்கள் அமைத்து உதவி வருகின்றனர். 1500 பேர் தங்கும் வகையில் பல்வேறு வண்ணங்களில் தயார் செய்யப்பட்டுள்ள கூடாரங்களில் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். गर्म है ये नहीं कि उसमें ठंड लग रही हो और ऊपर से जब कोहरा ही पड़ता कोई अंदर पानी नहीं आ रहा कोहरे से, नहीं तो आम टेंट होते कपड़े होते हैं कोहरे के पानी से अंदर पानी आना चालू होता है, वो कोई चक्कर नहीं है. कहीं से भी पानी अंदर नहीं आ रहा और अंदर बहुत अच्छे से बैठने के लिए और हम 8 बंदे अंदर बैठ के मजे से अपना आराम से बातचीत कर रहे हैं. और इन्होंने लाइट की व्यवस्था भी कर रखी है जिसके लिए हमें एक बोर्ड दे रखा है जिससे एक छोटा सा बल्ब भी है अंदर और मोबाइल चार्जिंग के लिए भी सॉकेट दे रखे हैं. காசிப்பூர் எல்லையில் நடைபெற்று வரும் உரிமை போராட்டத்தில் பாரம்பரிய உடைகளுடன் பங்கேற்ற சீக்கிய சமுதாய சிறுமிகள் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். சிங்கு எல்லையில் திரண்டுள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகளை நேற்றிரவு சந்தித்த டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா ஆகியோர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர். பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திரு கெஜ்ரிவால், ஜனநாயக உரிமைக்காக போராடும் விவசாயிகளை மத்திய அரசு சமூக விரோதிகளாக சித்தரிப்பதா என கண்டனம் தெரிவித்தார். मैं चैलेंज करता हूं केंद्र सरकार अपने सबसे बड़े जिसको भी इसका पता है वो आ जाए और हमारे किसानों के नेता आ जाएं और पब्लिक में डिबेट कर लें दोनों को किसको ज्यादा जानकारी है. कहते हैं किसानों को जानकारी नहीं है. इन तीनों कानूनों के जरिए भी इनकी खेती भी छीनना चाहते हैं. किसान के पास खेती के अलावा तो कुछ होता नहीं है. उनकी खेती भी छीनना चाहते हैं. उनकी खेती भी उठा के बड़े बड़े 2-4 इनके पूंजीपति दोस्त हैं उनको देना चाहते हैं. குடும்பங்களை மறந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ள சமூக அமைப்பினர் விஸ்வரூபம் எடுத்துள்ள இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் சாதிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். कितनी बातचीत करेंगे, तारीख पे तारीख तारीख पे तारीख तारीख पे तारीख देते जा रहे हैं. लगातार 1 महीने से ऊपर हो गया आज और किसान ठंड के अंदर बैठे हुए हैं. उनको एयर कंडीशन ऑफिस के अंदर बैठ के ये दिमाग में आना चाहिए कि रात को 4 डिग्री टेम्परेचर में किस तरीके से किसान रात गुजार रहे हैं और पूरे हिंदुस्तान से किसान यहाँ पे आए हुए हैं. उनकी बात को मानना चाहिए, देश का अंदाजा है. இதனிடையே மத்திய அரசுடன் நாளை நடைபெறும் 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வரும் விவசாய சங்கத்தினர் அதில் இடம்பெறவுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து விவசாயிகளுடன் ஆலோசனை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் வேளாண் சட்டங்களை ரத்து செய்யாவிட்டால் நாளை மறுநாள் மாபெரும் டிராக்டர் பேரணி நடத்தவும் அவர்கள் முடிவு செய்துள்ளனர். இடஒதுக்கீட்டை மொத்தமாக நீக்கி சமூக நீதிக்கு பாதகம் செய்யும் பாஜகவுடன் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி சரணாகதி அரசியல் நடத்தி கொண்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பெரியார் சமூக நீதி நூற்றாண்டு மாநாடு நெல்லை பாளையங்கோட்டையில் நேற்று நடைபெற்றது. திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் காணொலி காட்சி வாயிலாக கூட்டத்தில் உரையாற்றினார்கள். சிறப்புரையாற்றிய திமுக தலைவர் திரு ஸ்டாலின், சமூக நீதியை பற்றி பேசுவதால் தான் திராவிட இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியவில்லை என்று கூறினார். 50 ஆண்டுகளுக்கு பிறகும் பெரியாரை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால் சமூக நீதிக்கான அவரது பங்களிப்புதான் காரணம் என்று கூறியவர், ஆனால் சமூக நீதிக்கு குழி தோண்டும் பாஜகவின் நடவடிக்கைகளை அதிமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த திராவிட இயக்கம் உருவாக அடித்தளமே சமூக நீதிங்கிற கொள்கை தான். அன்று முதல் இன்று வரை நம்மோட எல்லா போராட்டங்களுக்கும் அடித்தளமாக அமைஞ்சிருக்கிறது இந்த சமூக நீதி தத்துவம் தான். இந்த சமூக நீதிக்கு குழி தோண்டி கூடிய அளவுக்கு அரசா மத்திய பாஜக அரசு இருக்கு. அதை வேடிக்கை பார்க்குது இங்கே இருக்கக்கூடிய அதிமுக அரசு.
குழி தோன்றவங்க மட்டும் இல்லை, அதை வேடிக்கை பார்க்குறவங்களும் குற்றவாளிகள் தான். நீட் தேர்வினால் சமூக நீதிக்கு சவக்குழி, மருத்துவ படிப்புகளில் இடஒதுக்கீட்டை வழங்காதது, பட்டியலின மாணவர்களுக்கு உதவித்தொகை மறுப்பு என சமூக நீதியை படிப்படியாக எடுத்துவிட பாஜக முயற்சித்து வருவதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சமூக நீதியை, இடஒதுக்கீட்டை, வகுப்பு உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதே நமது கொள்கை என்றவர், அதனால்தான் எல்லாம் எங்களுக்கு மட்டுமே என்று சொல்பவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று கூறும் திமுகவை எதிர்க்கிறார்கள் என்று விமர்சித்தார். தமிழகம் காப்போம் என்ற தலைப்பில் மக்கள் விடுதலை கட்சி சார்பில் மதுரையில் நடந்த மாநாட்டில் காணொலி மூலம் பங்கேற்று உரை நிகழ்த்திய திரு ஸ்டாலின், தமது பதவியை காப்பாற்றிக் கொள்ள எடப்பாடி திரு பழனிசாமி தமிழ்நாட்டை அடமானம் வைப்பதாக சாடினார். இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசோட சரணாகதி அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அரசியல் ரீதியாக ஒரு கட்சியுடன் இன்னொரு கட்சி கூட்டணி வைக்கிறது தப்பு இல்லை, அதை நான் விமர்சிக்கல. ஆனால் அந்த கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை செஞ்சா அதை பற்றி நாம் கேள்வி எழுப்ப போகிறதில்லை, அவசியமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை அடமானம் வச்சு பழனிசாமி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். அதை நாமெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்க்கவே முடியாது. பிரதமர் திரு மோடியை ஆதரித்ததன் மூலம் தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி திரு பழனிசாமி என்ன கொண்டு வந்தார் என்று கேள்வி எழுப்பியவர், எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் கூட நாடகம்தான் நடக்கிறதே தவிர இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை என்றார். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்பட்ட மொத்த பின்னடைவையும் கடந்த பாஜக அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்துவிட்டோம் என்று கூறிய திரு ஸ்டாலின், இனியும் பொறுக்க முடியாது, பொங்கி எழுவோம், தமிழகம் மீட்போம், தமிழகம் காப்போம் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்தார். 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாமல் அதிமுக அரசு அலட்சியமாக இருப்பதாக திமுக நடத்தும் மக்கள் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்ற பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதிமுகவை நிராகரிப்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் மக்கள் கிராம சபை கூட்டங்கள் திமுக சார்பில் நடைபெற்று வருகிறது. திருத்தணி, திருவெற்றியூர் பகுதிகளில் நடந்த கூட்டங்களில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை கூட அதிமுக அரசு நிறைவேற்றாமல் இருப்பதாக புகார் கூறினர். அரக்கோணத்தை அடுத்த சித்தேரி கிராமத்தில் நடந்த கூட்டத்தில் ராணிப்பேட்டை எம்எல்ஏ திரு காந்தி பங்கேற்று மக்கள் குறைகளை கேட்டறிந்தார். செங்கல்பட்டு அருகே சிங்கம்பெருமாள் கோயிலில் கூட்டத்தில் பேசிய பெண்கள், இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு அதிகாரிகள் முதல் ஆளும் கட்சி பிரமுகர்கள் வரை லஞ்சம் கேட்பதாக குமிறினர். காட்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட குகையநல்லூர், ஏரந்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் கலந்து கொண்டு மக்கள் குறையை கேட்டறிந்தார். காட்டுமன்னார் கோவில் அருகே குணவாசல் கிராமத்தில் நடந்த மக்கள் கிராம சபை கூட்டத்தில் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற தலைப்பில் நடந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்றவர்கள் முழக்கங்களையும் எழுப்பினர். நீதியை சீரழித்து சிதைக்க வைத்த அதிமுகவை, தமிழர்களின் பெருமையை சீரழித்த அதிமுகவை, நீட் தேர்வை கொண்டு வந்த அதிமுகவை. கடலூர் அருகே என்பேட்டை கிராமத்தில் நடந்த மக்கள் கிராம சபை கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை திருமங்கலம் அருகே குராயூர் கிராமத்தில் நடந்த மக்கள் கிராம சபை கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை திட்டத்தை முழுமையாக செய்து தருமாறு அமைச்சர் உதயகுமாரிடம் பலமுறை முறையிட்டும் அவர் செவிசாய்க்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். கரூரில் அதிமுக அரசின் ஊழல் பற்றி பேசிய திமுக ஒன்றிய செயலாளர் திரு சுதாகரை வழிமறித்து அதிமுகவினர் தகராறு செய்ததால் பரபரப்பு நிலவியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பத்ராயிருப்பு அருகே மேலப்பாளையம் பகுதியில் நடந்த மக்கள் கிராம சபை கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவை மாச்சாம்பாளையம் பகுதியில் கிராம சபை கூட்டம் நடத்த முயன்ற திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். திமுகவினர் கூட்டம் நடத்த விடாமல் தடுப்பதற்காக அதிமுகவினர் கோஷமிட்டு வந்ததால் பதற்றம் நிலவியது. மேட்டூர் அருகே கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்த மக்கள் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை திமுகவினரிடம் தெரிவித்தனர். புதிய வடிவம் எடுத்துள்ள கொரோனா வைரஸை தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார். இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகளில் கூடுதல் வீரியத்துடன் பரவி வரும் புதிய கொரோனா வைரஸ் பிற நாடுகளையும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து விமான நிலையங்களும் சுகாதாரத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன.
வெளிநாடுகளில் இருந்து வரும் அனைவரும் பரிசோதிக்கப்பட்டு முடிவு வரும் வரை தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிகிச்சை பிரிவில் ஆய்வு மேற்கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களை கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இங்கிலாந்தில் இருந்து வந்த நோய் தொற்றுக்கு ஆளான 13 பேரும் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக கூறினார். புதிய வகை வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கூறிய திரு விஜயபாஸ்கர், நோய் தடுப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் என்றார். யூகேல இன்னைக்கு இளைஞர்களுக்கு அதிகமாக பரவுதுன்னு சொல்றாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் இருக்கு? யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவங்க வந்து வித்தவுட் மாஸ்க் வந்து பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸு பொது இடங்களில் கூடுறப்ப அவங்க அந்த மாஸ்க் அணிகிறத தவிர்த்த காரணத்தினால புதிய ஸ்ட்ரெயின் வருவதற்குண்டான வழிவகையை நாமே ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஆகையினால தமிழகத்தில் பொதுமக்கள் தொடர்ந்து வந்து சோசியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் அதில் முழு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்த கடமை. புதிய வகை கொரோனா வைரஸ் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே கொரோனா பரவலை தடுக்க பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அதனை நீட்டிப்பது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார். புதிய வகை கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள், சிகிச்சை முறைகள், பரிசோதனைகளை அதிகரித்தல் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. ஜனவரி மாத ஊரடங்கு தளர்வுகள், வீரியமிக்க கொரோனா வைரஸ் குறித்த ஆலோசனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்தும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை தொடங்கிவிட்ட நிலையில் இந்தியாவிலும் அதற்கான ஏற்பாடுகள் வேகம் எடுத்துள்ளன. கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகள் அடுத்த மாதம் முதல் மக்களுக்கு செலுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஆந்திரா, பஞ்சாப், குஜராத், அசாம் ஆகிய மாநிலங்களில் அதற்கான ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது. வட மாநிலங்களில் வரலாறு காணாத வகையில் நிலவும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் காரணமாக டெல்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உட்பட வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு நிலவி வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பஞ்சாப் மாநிலம் லுதியானாவில் விடிந்த பின்பும் விலகாத பனியால் சாலைகள் இருட்டாக காணப்பட்டன. பஞ்சாப் வேளாண் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள பகுதியில் பகல் நேரம் வரை நீடித்த பனிப்பொழிவால் சாலைகள் பார்வைக்கு புலப்படவில்லை. அடர்ந்த பனிப்பொழிவின் நடுவே பயணித்த வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. கடும் குளிரை சமாளிக்க முடியாமல் சாலையோர வியாபாரிகளும் லாரி ஓட்டுநர்களும் ஆங்காங்கே தீ மூட்டி குளிர் காய்ந்தனர். வரலாறு காணாத வகையில் கொட்டும் பனிப்பொழிவால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். सर ठंड बहुत है जी, इतनी शिमला बनया पिया जी, हाथ पैर निकलते नहीं बाहर, बुरा हाल है। इतनी ठंड पड़ रही है इधर लुधियाना में, बहुत बुरा हाल हो रहा है, बहुत परेशानी हो रही है, इतनी ठंड है। हाँ जी, बहुत 4-5 साल बाद इन्नी ठंड पै रही जी, हुण तो इन्नी ठंड नहीं पई जिन्नी है इस बार ठंड। 25 साल पहले ठंड देखी थी, 25 साल बाद ऐसी ठंड देख रही। मौसम बहुत ठंडा है, हाथ चल नहीं रहे, आग सेक रहे हैं। டெல்லியில் புராரி, ராஜ்புத், இந்தியா கேட், சவுத் பிளாக் பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. இதனால் அதிகாலையில் உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் ஸ்கேட்டிங் பழகவும் வந்தவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். மாறிக்கொண்டே இருக்கும் பருவநிலையால் காற்று மாசடைந்துள்ளதாக டெல்லி வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள வைஷ்ணவ தேவி ஆலய பகுதியில் கொட்டிய பனிமழை குளிர்ந்த சூழலை உருவாக்கியுள்ளது. பனிமழை காரணமாக பக்தர்களும் வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் வட மாநிலங்களில் மேலும் சில தினங்களுக்கு பனிப்பொழிவு நீடிக்கும் என இந்திய வானிலை மையம் அறிவித்திருப்பதால் அங்குள்ள மக்களின் குளிர்கால நடுக்கம் மேலும் அதிகரித்துள்ளது. தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறக்க கோரி நடைபெற்ற 20வது நாள் போராட்டத்தில் பெண்கள் கும்மியடித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திருமூர்த்தி அணையில் இருந்து உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறக்க கோரி திருப்பூர் மாவட்ட உப்பாறு பாசன விவசாயிகள் சங்கத்தினர் கடந்த 8ஆம் தேதியில் இருந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவது, கஞ்சித்தொட்டி திறப்பு என பல்வேறு போராட்டங்களை அவர்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற 20வது நாள் போராட்டத்தை பெண்களே முன்னின்று நடத்தினர். அப்போது அணைக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி பாட்டு பாடி கும்மி அடித்து எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தினர்.
வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போராடி வரும் தங்கள் பகுதி விவசாயிகளின் நியாயமான போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளவில்லை என பெண்கள் ஆதங்கப்பட்டனர். திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட கோரி நாங்கள் 20 நாளா போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு 20வது நாளா பெண்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு புது முயற்சியா கும்மி அடிச்சு போராட்டம் நடத்திட்டு வந்தோம். இதே நிலை மீண்டும் தொடர்ந்தால் நாங்கள் அனைத்து பெண்களும் ஒன்றாக சேர்ந்து உப்பாறு அணையில் மாடு ஆடுகளுடன் இறங்கி போராட்டம் நடத்துவதாக முடிவு செய்துள்ளோம். தங்களது கோரிக்கையை ஏற்று பொதுப்பணித்துறையினர் உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று பெண்கள் வலியுறுத்தினர். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் குழந்தைகள் கால்நடைகளுடன் அணையில் குடியேறும் போராட்டத்தை தொடங்கப் போவதாக அவர்கள் எச்சரித்தனர். சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழாவில் வெளிமாவட்ட பக்தர்களையும் அனுமதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அங்கு இன்று முதல் 31ஆம் தேதி வரை மார்கழி ஆருத்ரா தரிசன மகோத்சவம் நடைபெறவுள்ளது. இதில் பிற மாவட்ட பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என கடலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் திரு மகாதேவன், திருமதி அனிதா சுமந்த் அமர்வு முன் சிறப்பு வழக்காக நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தனி மனித விலகலை பின்பற்றி ஆருத்ரா தரிசனம் செய்ய பிற மாவட்ட பக்தர்களுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் பக்தர்கள் பாதுகாப்புக்காகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவுமே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பக்தர்களின் மத உணர்வை புண்படுத்தும் நோக்கம் ஏதும் அரசுக்கு இல்லை என்றும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மாநிலங்களுக்கு இடையிலும் மாநிலத்துக்குள்ளும் சரக்கு போக்குவரத்துக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் மத விவகாரங்களில் காரணமற்ற கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது என்று கூறி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்துக்கு அனைத்து பக்தர்களையும் அனுமதிக்க உத்தரவிட்டனர். மேலும் மாவட்ட ஆட்சியரின் கடிதத்தில் கூறியுள்ள நேர அட்டவணையின்படி முதலில் வருவோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் அனுமதிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் பக்தர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனையில் கூடுதலாக வெப்பம் இருப்பது தெரியவந்தால் கொரோனா பரிசோதனை நடத்தவும், அப்போது கொரோனா அறிகுறி இல்லாவிட்டால் தரிசனம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தனர். அதே சமயம் அனைத்து பக்தர்களுக்கும் கொரோனா பரிசோதனை சான்று கட்டாயமில்லை என்று கூறிய நீதிபதிகள் மத்திய அரசின் உத்தரவுகளை பின்பற்ற உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். பெண்கள் நினைத்தால் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக மதுரையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி சென்ற அவர் சிறு குறு தொழில் முனைவோரோடு நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது தமிழகத்தில் 1 டிரில்லியன் அளவிற்கான பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதே மக்கள் நீதி மய்யம் கட்சியின் இலக்கு என்று அவர் தெரிவித்தார். தாம் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் அனைத்து நகரங்களிலும் வர்த்தக மையம் அமைக்கப்படும், குப்பையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். பின்னர் திருச்சி மத்திய பேருந்து நிலையம், திருவானைக்கோவில், ஸ்ரீரங்கம், டோல்கேட், பால் பண்ணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் நின்றபடி திரு கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பெண்கள் நினைத்தால் அரசியல் மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்று கூறிய அவர் அதற்கு ஆண்கள் அனுமதிக்க வேண்டும் என்றார். மாதர்களின் பங்களிப்பு இம்முறை அற்புதமாக இருக்கிறது. அவர்களின் ஆர்வம் ஆண்களுக்கு நிகரான ஆர்வம் காட்டுகிறார்கள். அவர்களின் விழுக்காடு எண்ணிக்கைப்படி பெண்கள் அதிகம் தமிழ்நாட்டில் நினைத்தால் ஆட்சியை மாற்ற முடியும். அவர்கள் நினைக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு அப்படி நினைப்பதற்கான சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். முகக்கவசம் இல்லாமல் குழந்தைகளை கூட்டத்திற்கு அழைத்து வர வேண்டாம் என்று பெண்களுக்கு திரு கமல்ஹாசன் அறிவுறுத்தினார். தமிழகத்தை சீரமைக்கும் பணி துவங்கிவிட்டதாக கூறிய திரு கமல்ஹாசன் மாற்றத்திற்கான விதையை நீங்கள்தான் தூவ வேண்டும் என்று மக்களை கேட்டுக்கொண்ட அவர் அதற்கான தேதி நெருங்கிவிட்டது என்றார். மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு எந்த சின்னத்தில் வாக்களிப்பது என்பது பற்றி விரைவில் கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர் விடுமுறை காரணமாக அலைமோதிய சுற்றுலா பயணிகளால் தமிழகத்தின் முக்கிய தலங்கள் களை கட்டின. கொரோனா ஊரடங்குகளின் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து 9 மாதங்களுக்கு பிறகு உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு ஏராளமானோர் படையெடுத்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை தொடர்ந்து வந்த தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களில் மக்கள் வெள்ளம் அதிகரித்தது. சிற்ப கலையின் அடையாளமாக திகழும் மாமல்லபுரத்தில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் ஏராளமானோர் திரண்டனர். கடற்கரை அழகை குடும்பத்தினருடன் ரசித்தவர்கள் அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டைக்கல், 5 ரதம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட பகுதிகளை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இவ்வளோ க்ரௌட் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரியலாகவே எதிர்பார்க்கல. பட் மக்கள் எல்லாருமே இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. அந்த COVID-19 அந்த லாக்டவுனில் நம்ம வந்து எக்கனாமிக்கலாகவும் நம்ம ரொம்ப பர்டன் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவே இருக்குது சார். ஸோ இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாமே எங்களுக்கு இது இங்கே வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். சுற்றுலா பயணிகளின் படையெடுப்பால் மாமல்லபுரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை மக்களின் இயற்கை சார்ந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் ஊரடங்குக்கு பின் மீண்டும் திறக்கப்பட்டது. வெப்ப பரிசோதனையுடன் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர்.
கூடலூர் உதகை சாலையில் அமைந்துள்ள காட்சி முனையிலிருந்து பள்ளத்தாக்கையும் முதுமலை வனப்பகுதியின் அழகையும் ரசிக்க முடியும் என்பதால் அங்கு பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கூடலூரில் இருந்து காட்சி முனைக்கு செல்ல அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பலர் குற்றம் சாட்டினர். கோடைக்காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் காட்சிமுனை பகுதியில் அடிப்படை வசதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு கூடுதலாக வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காளை உரிமையாளர்கள் போட்டியில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என்று கூறியுள்ளனர். அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களின் எண்ணிக்கை, விழா ஏற்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக அரசு ஏற்கனவே நெறிமுறைகளை அறிவித்தது. அதையடுத்து வாடிப்பட்டி பகுதியில் நூற்றுக்கணக்கான காளைகளுக்கு நல்ல தீவனத்துடன் நீச்சல், முட்டுவது உள்ளிட்ட பயிற்சிகளை அவற்றின் உரிமையாளர்கள் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரு காளையுடன் வழக்கமாக 6 பேர் வரும் நிலையில் 2 தான் வர வேண்டும் என்றும் அவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் புதிதாக வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு நேற்று முன்தினம் அறிவித்துள்ளது. இது சிரமத்தை ஏற்படுத்தும் என்று காளை உரிமையாளர்கள் கூறினர். இது எங்கள் மாடு தான். நாங்கள் இதே மாதிரி 4 மாடு வளர்க்குறோம். நாங்கள் ஜல்லிக்கட்டுக்காண்டியே ஒரு 10-12,000 செலவு பண்ணி தீவனமெல்லாம் வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம். நீச்சல் பயிற்சி, மண் ஊற்று எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ மாடை நாங்கள் பாலமேட்டு அலானூரில் அவுக்கணும்னு நினைக்கிறப்ப 2 பேர் தான் வரணுன்றாங்க. எங்கள் மாட்டில் 2 பேர் இருந்தால் வரவே வராது. இதில் கொரோனா டெஸ்ட் வேறு எடுக்கணுன்றாங்க. அந்தளவுக்கு எங்கிட்ட காசே இல்லை. கொரோனா டெஸ்ட் எடுத்தால் நீங்கள் மாட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு விவசாயிகள், இந்த நாட்டின மாடு விவசாயிகள் தான் ஜல்லிக்கட்டு அதிகமாக வளர்க்குறோம். நாங்கள் இந்த இவ்வளோ கஷ்டத்துலேயும் நாங்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்து நீங்கள் ஜல்லிக்கட்டு அவுக்கணும்னா எங்களால் முடியாது. ஜல்லிக்கட்டு நடத்துகிற இடத்துலேயே எங்களுக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்து மாட்டை அவுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கொரோனா பரிசோதனை, ஆட்குறைப்பு ஆகிய விதிமுறைகளால் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பது எட்டாக்கணியாகிவிடும் என்று காளை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இனி வருவது உலகச் செய்திகள். கொரோனா தடுப்பூசியை முதல் நபராக பெற்றதற்கு முதியோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். உலக நாடுகளை இன்னும் மிரட்டிக் கொண்டிருக்கும் கொரோனா வைரசுக்கு ஃபைசர் மற்றும் பயோஎன்டெக் நிறுவனங்கள் இணைந்து ஒரு தடுப்பூசியை தயாரித்துள்ளன. பல்வேறு கட்ட பரிசோதனைகளை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் நேற்று பொதுமக்களுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக முதியோர் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் முதல் நபராக 101 வயது மூதாட்டி கெட்ரூட் ஹேஸுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. ஆபத்தான வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை பயன்படுத்துவதில் தமக்கு முதல் வாய்ப்பு வழங்கப்பட்டது மகிழ்ச்சி தருவதாக அவர் தெரிவித்தார். ஸ்பெயின் நாட்டின் குவாடா லஜாரா நகரில் 96 வயது அராசெலி ஹிடால்கோ சாnchez முதல் பயனாளியாக தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். முதிக வயதில் இது நல்ல வாய்ப்பு என்றும் ஊசி போட்டுக்கொண்ட போது வலியே தெரியவில்லை என்றும் ஹிடால்கோ சாnchez தெரிவித்தார். இரண்டாவது நபராக சுகாதாரத்துறையில் செவிலியராக பணியாற்றும் மோனிகா தப்பியாஸுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. எகிப்தில் மாய தோற்றங்களை கண்டு ரசிக்க அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து பிரமிப்பில் ஆழ்த்தி வருகிறது. தலைநகர் கெய்ரோவில் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய அருங்காட்சியகத்தில் குகைக்குள் நுழைவது, தொலைவில் நிற்பவரிடம் உதவி வாங்காமல் தப்பிப்பது, உண்மையாக இல்லாத நீச்சல் குளம் உள்ளிட்டவை புதுமையான அனுபவம் தருகின்றன. கலைடோஸ்கோப் மூலம் வித்தியாசமான காட்சிகள், நாற்காலியில் உட்கார்ந்திருப்பவர் அருகில் நிற்பது போன்ற மாய தோற்றங்களும் இந்த அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. சுழலும் அறையில் தலைகீழாக நிற்கும் உணர்வு, வித்தியாசமான முறையில் புகைப்படம் எடுக்கும் அனுபவம் உட்பட சுமார் 70 மாய தோற்றங்களை இங்கு உணரலாம். மூளை உணராததை கண்ணால் பார்க்கக்கூடிய காட்சிகளில் அறிவியல், கணிதம், உளவியல் அடங்கியுள்ளதாக அருங்காட்சியக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பாக்ஸிங் டே என்று அழைக்கப்படும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 326 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்போர்ன் நகரில் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 195 ரன்கள் மட்டுமே எடுத்தது.
இதையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் ரஹானே 104 ரன்களுடனும் ஜடேஜா 40 ரன்களுடனும் 3ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்தனர். போட்டி தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கேப்டன் ரஹானே 112 ரன்கள் எடுத்த நிலையில் ரன் அவுட் ஆனார். அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே ஜடேஜாவும் 57 ரன்னில் விக்கெட்டை பறிகொடுத்தார். அஸ்வின், யாதவ் என அடுத்தடுத்து வந்த வீரர்கள் அனைவரும் ஆட்டமிழக்க இந்திய அணி 326 ரன்களை குவித்துள்ளது. தற்போதைய நிலையில் ஆஸ்திரேலிய அணியை காட்டிலும் 131 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளதால் இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணியின் கை ஓங்கியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து பொது இடத்தில் விவாதிக்க தயாரா என மத்திய அரசுக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சவால் விடுத்துள்ளார். இடஒதுக்கீட்டை மொத்தமாக நீக்கி சமூக நீதிக்கு பாதகம் செய்யும் பாஜகவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சரணாகதி அரசியல் நடத்தி கொண்டிருப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய கொரோனா வைரஸை தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.